ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். மீதியானிடத்திலே அடிமையாக இருக்கிற ஜனங்களை மீட்குப்பதற்காக கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்வு செய்தார். ஆண்டவர் அவனிடத்தில் பேசும் பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். மீதியார்கள் வந்து தம்முடைய கோதுமைகளை எல்லாம் வாரிக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவன் அதற்கு எதிராகவே இருந்து போரடித்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு தைரியமா அவன் செய்கிறான். ஐயா, கோழையா இல்லை. இப்போ கர்த்தருடைய தூதனான வருகிறார். பராக்கிரமசாலியே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் சோம்பேறிகளாய் பயத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களில் நம்ம எதையுமே செய்யாமல் உட்கார்ந்துருந்தோம். ஆண்டவர் அவனுடைய தைரியத்தை பார்த்து, நீ பராக்கிரமசாலி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அவன் தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை துணிந்து எவன் ஒருவன் செய்ய எண்ணுகிறானோ, ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியாக அழைக்கவும், நான் உங்கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை தேற்றவும் ஆண்டவர் இங்கே அருமையாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால பேசுறதெல்லாம் வேற மாதிரி பேசுறாரு. என்னனும் அந்த கிதியோன் மூலமாக என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அது செஞ்சாரு. அவ கிதியோனை ஆண்டவர் அழைப்பிக்கிறதற்கு முன்பதாக அவன் போரடித்து கொண்டிருந்தான். மீதியானினுடைய கரங்களுக்கு தப்புவிக்கிறதற்காக அதை செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, நான் வாங்கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு அவனை பார்த்து சொன்னதை போல ஆண்டவருக்காக எதையாவது துணிந்து செய்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் இருக்கிறதை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம். எனவே தைரியமாக உம்மை பிரியப்படுத்துகிற காரியத்தை தொடர்ந்து துணிந்து செல்ல எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.